வணக்கம். ஜோதிடத்தில் இந்த ஒரு முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் வந்து இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். 40, 45, 50 வயது ஆனாலும் எல்லாமே ஒரு ஸ்டக்கான மாதிரி இருக்கும் லைஃப்பில் வந்து. இப்போ வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் அதுதான் வந்து சிந்தனை, எப்படி உங்களுடைய மூளை யோசிக்கிறது, உங்களுடைய கேரக்டர் எல்லாமே லக்னம் தான். அப்போ லக்ன புள்ளி அந்த லக்ன ஆரம்பம் வந்து அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி லக்னாதிபதி இந்த லக்ன அமர்ந்த வீட்டின் அதிபதி உதாரணத்துக்கு செவ்வாய் மேஷ லக்னம். இப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்மத்தில் அதுவும் கேது நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ லக்னாதிபதிங்கிறது செயல்திறன், அதுதான் நீங்கள் எப்படி செயல்பாடுகள் உங்களுடைய என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது அது மந்தப்படுத்தும். அவர் ரெண்டாவது அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி, அது திருமணம், கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவம் சுக்கிரன் பாருங்கள் மூல நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம் தனுசில் இருக்கார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி குடும்பஸ்தானம், வருவாய் ஸ்தானம், வாக்குஸ்தானம் 2ஆம் அதிபதி அதுவும் சரி. அதே மாதிரி 10ஆம் தொழில் ஸ்தானாதிபதி. இப்போ 2ஆம் அதிபதி மேஷ லக்னத்துக்கு சுக்கிரனே தான், அப்போ கேது சாரும். தொழில் ஸ்தானாதிபதி யார்? மகரம் சனி. அப்போ சனி பகவான் இங்கே மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில், மேஷத்தில் சனி நீச்சம், இப்படிலாம் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இது 4 பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு ஜாதகத்தில் இப்படி கேது சாரத்தில் இருக்குமா அப்படின்னா அது ரொம்ப ரேர். மேபி இருக்கலாம், யாருக்காவது இருக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி சந்திரன் மனோகாரகன். இப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பை டிஃபால்ட் எல்லாத்துக்குமே அந்த சந்திர தசை வரக்கூடாது. எப்போ அப்படின்னா இந்த 20 to 30 வயது 10 வருஷம் சந்திர தசை நடக்கும். ஒன்றா 20 to 30 அல்லது 30 to 40 அல்லது எப்படி வேணாலும் வரலாம். 23 வயதுலேருந்து 33 வயது, அது எப்படி ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து மாறும், பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், டிலே ஆகும், ஒரு கிளாரிட்டி இருக்காது, லைஃப்பில் என்ன பண்ணுறேன்னு இருக்காது. முக்கியமாக தொழில் ஸ்தானாதிபதி, வருவாய் ஸ்தானாதிபதியில் கேது ஸ்தானத்தில் இருந்து அந்த தசைகள்லாம் நடந்தது அப்படின்னா வருமானம் இருக்காது. என்ன தொழில் செய்யலாம், நம்ம கரெக்டான தொழில் தான் செய்கிறோமா, கரெக்டான வேலையில் தான் இருக்கோமா, ட்ராக் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா வாழ்க்கை அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷன். கேதுனாவே கன்ஃபியூஷன் தான். ஸோ அந்த மாதிரியான துன்பங்கள் நேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக இப்படி இருந்தாலும் உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். தசாபுத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில், நல்ல பாக்கியாதிபதி தசை, நல்ல சுபகிரக தசைலாம் நடக்குது அப்படின்னா எதுவும் செய்யாது. பூர்வ புண்ணியாதிபதி தசை, கேந்திர ஸ்தானங்களுடைய தசை, திரிகோண பாவங்களின் தசையெல்லாம் நடக்குது அப்படின்னா பெரிய டிஸ்டர்பன்ஸ் வராது. அதே குரு பார்வை, மற்ற கிரக சுப பார்வைகள், சேர்க்கைகள் இதெல்லாமே கொஞ்சம் அது வேரியேஷன் இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இந்த 4 பாயிண்ட்ஸை பாருங்கள். லக்னம், லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, 2ஆம் குடும்ப வருவாய் ஸ்தானாதிபதி, 10ஆம் அதிபதி ஏதாவது கேது சாரத்தில் இருக்கான்னு பாருங்கள். 3க்கு மேலே இருந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸ் தான் அவங்க வாழ்க்கை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.